என் பெயர் சுனிதா. என் தோழியின் பெயர் சுகந்தி. எனக்கு இப்போது திருமணம் முடிந்து என்னுடைய கணவன் வீட்டில் இருக்கிறேன். ஒரு 7 வருடங்கள் முன்னால் என்னுடைய பக்கத்தில் இடம் வாங்கி என் தோழி வீடு வைத்து இருந்தாள். அவளுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருந்தன. எனக்கு என் தோழி என் அருகில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது. என்னுடைய கல்லூரி தோழி தான் சுகந்தி. நான் கல்லூரியில் முதல் அட்மிஷன் போட போகும்போதுதான் அவளை நான் சந்தித்தேன். சிவப்பு நிற ஆடையில் தேவதையாய் தெரிந்தாள். கல்லூரியில் அனைவரும் அவள் மேலே தான் விழுந்தது. இருவர் ஒரே டிபார்ட்மெண்ட் என்பதால் அஞ்சே நம்பர் வாங்கி போனில் பேசிக்கொண்டே இருந்தோம். அவளுடைய அம்மாவை மட்டுமே நான் அடிக்கடி பார்த்து இருக்கிறேன். கல்லூரி திறந்ததும் இருவரும் சேர்ந்துதான் எங்கேயும் செல்வோம். அப்படி இணைப்பிரியாய் தோழிகள். சுகந்தி என்னிடம் தன் ஊரில் ஒரு பையனை காதலிப்பதாகவும் தனது வீட்டில் யாருக்கும் தெரியாது என்றும் சொல்லி இருந்தாள். நானும் அவளின் போட்டோவையும் பார்த்தது கிடையாது. இப்படியே நாட்கள் நகர்ந்து எங்களுடைய கல்லூரி படிப்பு முடிந்தது. எனக்கு திருமணமும் நடந்தது. பிறகு கொஞ்ச நாட்கள் போனில் பேசியிருப்போம். திடீரென சுகந்தியின் நம்பர் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. சுகந்தி என்னிடம் ஏற்கனவே சொல்லி இருந்தால் என்னுடைய காதலை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் நாங்கள் வீட்டிற்கு தெரியாமல் போய்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தாள். நானும் அவளுடைய காதல் வீட்டிற்கு தெரிந்து ஏதாவது பிரச்சனை ஆகியிருக்கும் என்று நானும் விட்டுவிட்டேன். வருடங்களுக்கு பிறகு இப்போது என் தோழி என் வீட்டின் அருகில் அவளிடம், இதுதான் நீ காதலித்த உன் கணவனா என்று கேட்டேன். அவளும் ஆமா என்று தடுமாற்றத்துடன் பதில் கூறினாள். ஆனால் என் தோழி நான் பார்த்த பழைய தோழி அல்ல, இப்போது தடுமாற்றத்துடன் இருக்கும் புதிய சுகந்தி நான் பார்த்தேன். அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து இருக்கிறது என்று மட்டும் நினைத்தேன். என் தோழியின் கணவன் வீடு கட்டி முடித்த பிறகு வெளிநாட்டிற்கு சென்று விட்டான். வருடத்திற்கு ஒரு முறைதான் வந்து செல்வான். சுகந்தி என்னிடம் தேவைக்கு தான் பேசுவாள். அவள் குழந்தைகளையும் வெளியே மாட்டாள். நான் என் கணவனிடம் என் தோழி இப்படி மாறிவிட்டாள் என்று நிறைய நாள் வருத்தப்பட்டு இருப்பேன். ஆனால் என் கணவரோ திருமணத்திற்கு பிறகு சில பெண்கள் வாழ்க்கையில் மாறத்தான் செய்வார்கள், நீ அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளாதே என்று எனக்கு ஆறுதல் கூறுவார். பூவும் பொட்டுமாய் இருந்த என் தோழி வருடத்திற்கு ஒரு முறை அந்த நாள் மட்டும் வெள்ளை சேலை உடுத்தி பூவும் பொட்டும் இல்லாமல் வெளியில் எங்கிய குழந்தைகள் அழைத்து செல்வாள். அன்று காலையில் விடியற்காலையில் எழுந்து சமையல் தொடங்கும். அன்று முழுதும் அழுகை சத்தமே கேட்கும். சுகந்தி கணவன் உயிரோடு இருக்கும் போது ஏன் அந்த ஒரு நாள் மட்டும் இப்படி இருக்கிறாள்? அவள் வாழ்வில் என்ன நடந்தது? இப்போ அவள் கூட வாழ்வது யார்? இவருடன் சந்தோஷமாய் தானே வாழ்ந்து வருகிறாள். எனக்கு தான் இதற்கான காரணம் புரியாமல் இருந்தது. இன்று அவள் இங்கே வந்து 7வது வருடம். இப்போது அவள் கணவன் நாட்டில் இருந்து வந்து இருக்கிறான். இன்றும் அவள் அதிகாலையில் எழுப்பி சமையல் செய்து கொண்டு இருக்கிறாள். அவள் கணவனும் துணைக்கு வேலை செய்கிறாள். சிறிது நேரத்தில் வெள்ளை சேலை அணிந்து கொண்டு அவள் கணவனுடனும் குழந்தைகளுடன் வெளியில் செல்கிறாள். எனக்கு என் தோழியின் மீது கோபமாய் வந்தது. உள்ளவர்கள் எல்லாரும் அவளை தப்பாய்தான் பேசுகின்றனர். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவள் நல்லவள் என்று. இதுவரை அவள் வீட்டிற்குள் யாரையும் அனுமதிக்க மாட்டாள். வெளியில் நிற்க வைத்துக் கொண்டு திரும்ப அனுப்பி விடுவாள். என்னை கூட இதுவரை அவள் அழைத்தது இல்லை. எனக்கும் அந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த வீட்டிற்கு வந்ததும் கண்டிப்பாய் நாம் அவளிடம் கேட்டே விட வேண்டும் என்ற முடிவோடு இருந்தேன். ஆனால் என் கணவனோ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்று சொன்னார். ஒரு மதியத்திற்கு பிறகு அவளும் கணவனும் பிள்ளைகளும் வீட்டிற்கு வந்தனர். நானும் ஒரு முடிவோடு அவள் வீட்டிற்கு சென்றேன். அங்கே நான் கண்ட காட்சி என்னை நிலைக்குலைய செய்தது. ஆமா, என் தோழி ஒருவர் போட்டோ முன்னால் உருண்டு பிறண்டு அழுதாள். வெளியே நின்று கொண்டு பார்த்திருந்த நான் உள்ளே சென்று அவளை பிடித்து இழுத்தேன். நீ இங்கு வந்ததிலிருந்து உன்னிடம் ஏதோ மாற்றம் என்று எனக்கு புரிந்தது. ஆனால் உன் கணவன் உயிரோடு இருக்கும்போது யாருக்காக அழுகிற எழும்பு என்று சொன்னேன். உடனே சுகந்தியின் கணவர், அழட்டுமே, அவளை விடுங்கள், அவள் கணவனுக்காக வேற யார் தான் அழுவா என்று சொன்னார். எனக்கு தான் எதுவுமே புரியாமல் இருந்தது. உடனே சுகந்தி பேச, உனக்கு நான் உன்னிடம் போனில் பேசுவது வரைத்தான் தெரியும், அதன் பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது, சொல்கிறேன் என்று என் தோழி கூறத் தொடங்கினாள். நானும் அவரும் காதலிக்கும் விஷயம் என் வீட்டிற்கு தெரிந்து என்னிடம் இருந்து என் மொபைலை புடுங்கி வைத்து விட்டனர். என்னை ஒரு கொலைகாரனுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தனர். விஷயம் என்னவருக்கு எப்படியோ தெரிந்து என்னை காப்பாற்றி அழைத்து சென்று நண்பர்கள் உதவியுடன் என்னை திருமணம் செய்து கொண்டார். அந்த கொலைக்காரன் என் திருமணத்திற்கு பிறகும் என்னை திருமணம் செய்து கொள்வதாய் சுற்றி தெரிந்தான். அவன் கண்ணில் இருந்து எப்படியோ தப்பித்து பிழைத்து ஒரு 3 வருடங்கள் நானும் என் கணவனும் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தோம். எங்கள் அன்பிற்கு அடையாளமாய் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. எப்படியோ அந்த கொலைகாரன் நாங்கள் இருக்கும் இடம் தெரிந்து வந்து என் கணவனை கொலை செய்து விட்டான். என் கணவன் இறந்த இடம் கூட காயாமல் என்னை அவன் 2வது திருமணம் செய்து கொள்ள விரட்டி கொண்டு வந்தான். என்னை
எப்படியாவது அவனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இவர் என்னை திருமணம் செய்து கொண்டார். அவரிடமிருந்து எப்படியோ நாங்கள் தப்பித்து எங்கெல்லாம் ஒளிந்து வாழ்ந்து வந்தோம். அதன் பிறகுதான் இங்கு நாங்கள் வந்தோம். இங்கே அவன் வந்து விடுவானா என்று பயந்து கொண்டுதான் வாழ்கிறோம் என்று அழுதாள். எனக்கும் அவள் சொல்ல நீர் வந்து கொண்டே இருந்தது. சுகந்தியின் வாழ்வு இவ்வளவு விஷயம் நடந்து இருக்கிறதா என்று எனக்கு அழுகையாய் வந்தது. இதையெல்லாம் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த என் கணவர், சுகந்தியின் கணவரின் கையை பிடித்து தன் நண்பனுக்காக இப்படி ஒரு தியாகம் செய்யும் உங்களை நாங்கள் என்ன என்று சொல்ல, உங்களுக்கு அவனால் எந்த பாதிப்பும் வராது என்று என் கணவர் கூறினார். உடனே நான் சுகந்தியிடம், இந்த வருடத்தோடு உன்னுடைய இந்த மாற்றத்தை நிறுத்திக்கொள், பூவும் பொட்டு வைத்து என்னுடைய பழைய தோழி சுகந்தியாக நீ இரு என்று சொன்னதும் அவளும் சரி என்று சம்மதித்தாள். இப்போது என் தோழி மிகவும் சந்தோஷமாய் கணவர்களுடன் வாழ்ந்து வருகிறாள்.